இந்த வருஷம் எங்களோட வெக்கேஷனுக்கு மூணார் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பாண்டிச்சேரி டு மூணார் வந்து ஒரு 8 to 8.5 hours கிட்ட ட்ராவல் டைம் இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்குலாம் வீட்டில் கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் பங்க் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நாங்கள் கிளம்புன அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நேஷ்னல் லீடர்ஸோட ஸ்டாச்சூஸ்க்கு எல்லாம் லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆன் த வேல பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். லோக்கலில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வில்லேஜ் அந்த சைடெல்லாம் க்ராஸ் பண்ணி போகணும். ரூட் வந்து கிளியராக தெரியாது. அதுவும் வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால மேப் போட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே இருட்டாக இருந்தது. 4:30, 5 o'clockலாம். இந்த மாதிரி வில்லேஜ்குள்ளே போகும்போது இந்த ஆடி மாதம் முடிய போகுது இல்லைங்களா? ஸோ விடிய விடிய கூத்தெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த கூகுள் அக்கா திடீர்னு இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒரு பிரிட்ஜுக்கு மேலே எங்களை கைட் பண்ணிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம். அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திரும்பி வந்து NH பிடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஏர்லியாக மார்னிங் கிளம்புனதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் திரும்ப கிளம்பியாச்சு. திருச்சி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த திருச்சி டு மதுரை இருக்கிற ரோடு வந்து அவ்வளோ சீனிக்காக, இந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அழகான ரோடை சும்மா பார்த்துட்டே போயிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரீச் ஆகும்போது இந்த மாதிரி தென்னை மரம், ரொம்ப தூரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு போகிற ரூட் வந்து தேனி, போடி, அதுக்கப்புறம் பூப்பாறை, மூணார் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் அந்த வேல இருக்கும், பார்க்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் வரும். அதுலேருந்து நம்ம வந்து மூணார் ஹில்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம். பிளான் பண்ணபடியே 1:30க்கெல்லாம் ரெசார்ட் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு லெமன் டீ ஹாட்டாக கொடுத்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. முதல் நாளே சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன், பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்தேன். மிக்கி நானும் மட்டும் ஆன் த வேல சாப்பிட்டோம். அவங்க டேடி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, ரைஸ், ஃபிஷ் கிரேவி, அதுக்கப்புறம் மலபார் பரோட்டா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு.
நல்ல ஒரு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து மெயினாக நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் கொஞ்சம் டைம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா போய் தூங்கியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூம் அண்ட் ரெசார்ட் டூர் வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் நாங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே மிக்கி அவங்க டேடி வந்து காஃபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எழுந்ததும் இந்த அழகான நேச்சுரலாக பார்த்துட்டே அப்படியே வந்து காஃபியெல்லாம் குடித்தாச்சு. நைட் டின்னருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம், இல்லாட்டி வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பக்கத்துலேயே வந்து கேம்ப் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தோம். இங்கே வந்து மெனூஸ்லாம் அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி வெளியில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே அப்படியே நடந்து போனோம். டீ பீஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து டின்னருக்கு போயிருந்தோம். பிரியாணி வந்து ஒயிட் கலரில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பரோட்டா வச்சு டின்னர் முடிச்சாச்சு. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் சைடு இருந்த ஷாப்பில் பனானாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம், எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பில் நிறைய எக்ஸைட்டிங்கான பிளேசஸ்லாம் பார்த்துருந்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. திரும்ப சந்திக்கலாம்.